அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அமேத்தியில் ஒரு அமைதி நிலவுகிறது. யார் காங்கிரஸ் வேட்பாளர் அப்படின்னு இன்னும் தெரியல. ராகுல் காந்தியோடைய காந்தி குடும்பத்துடைய ஒரு பெரிய கோட்டை அப்படின்னு கருதப்பட்ட தொகுதியில் கடந்த முறை ராகுல் காந்தி தோற்றிருந்தார். இந்த முறை மீண்டும் நிற்பாரா இல்லையான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ரேபரேலியில் சோனியா காந்தியும் நிற்கல, அங்கே யார் நிற்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. நாளை மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அப்படிங்கிற சூழ்நிலையில அமேத்தியுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாம இருக்கு. மாயவரத்தை ஞாபகப்படுத்தினால் நாம பொறுப்பில்லை. அதே போலதான் மாயவரத்தையும் நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஏன் இந்த அமைதி இந்த தன்னுடைய கோட்டையாக காங்கிரஸ் கருதிய இடத்திலேயே ஒரு வேட்பாளருக்கான சிக்கல் இருக்கிறதா, ஏன் இப்படி தொடருது அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம். அதை தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. பேசுவோம் அதை பற்றி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைகிறார். பாஜகவின் சார்பில் திரு எஸ்ஜி சூர்யா அவர்களும், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதேத்துல்லா அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஹிதேத்துல்லா, மாயவரத்துக்காவது புரிஞ்சுக்க முடியுது, அமேட்டிக்கு இப்படியா? ஏமா தேர்தல் யார் போட்டியிடாமல் இருந்தா தான் அதை பத்தி நம்ம பேசணும். எப்ப எங்கே நிறுத்துவதுங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் இல்ல. என்னைக்கு எது லாஸ்ட்? இன்னைக்கு ஈவினிங்கோட முடிஞ்சு போச்சா மனு தாக்கல் பண்றது? அதான் நாளைக்கு முடிய போகுது. நீங்க வேட்பாளர் யாருன்னு இன்னைக்காவது சொல்லுங்க. அப்பதானே சார் நாளைக்கு போய் தாக்கல் பண்ண முடியும். நாளை என்பதுக்கு 24 மணி நேரம் இருக்கு. நாளை என்பது 24 மணி நேரம் இருக்கு. அவங்க யாருக்காவது சொல்லி இருப்பாங்க, அவங்க போய் தாக்கல் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க, காந்தி நகர்லயோ வாரணாசிலயோ நாக்பூர்லயோ பாஜக அந்த மாதிரி புரிய அவங்களுடைய முக்கியமான தொகுதிகளில் வேட்பாளர் போடாம கடைசி நாள் வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா நீங்களும் நானும் என்ன கேட்டிருப்போம்? இல்ல, இது மாதிரி பாஜகவிலையும் பல முறை நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு? போட்ட வேட்பாளருக்கு எதிராக இந்தியா முழுக்கும் கேளுங்க, இது பல முறை நடந்திருக்கு. கடைசி நிமிஷத்துல பாஜக பண்ணிருக்கு, காங்கிரஸ் பண்ணிருக்கு, எல்லா கட்சியும் பண்ணிருக்கு. அது அல்ல முக்கியம். உங்களுக்கு தேர்தல் மனு தாக்கல் நேரத்துக்கு முன்னால மனு தாக்கல் பண்ணாங்களா, அதைத்தான் பார்க்கணும். ராகுல் காந்தியோட தொகுதி சார், ராகுல் காந்தி தொகுதியில இப்ப வாரணாசியில யார் நிக்கிறாங்கன்னு பிஜேபியில கேட்கவே வேணாம். அவங்க கண்ணு மூடி சொல்ல போறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி வயநாட்டுல நிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே போல அமேட்டிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஏன் இந்த கவலை உங்களுக்கு? நான் கேட்கிற கேள்வி, நிக்கலைனா நீங்க காங்கிரஸ் கட்சியே கவலைப்படல, உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? என்ன நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்டா நான் எப்படி பேசுறது எனக்கு தெரியும். நீங்க என்னதான் கேட்டீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? நான் பதில் சொல்லணும். நீங்க அதான் நான் உங்களை கேட்டேன். திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரே அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு இப்ப பாஜகவுடைய அராஜகம் எப்படி வந்துச்சுன்னா, பகுஜன் சமாஜ் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் மனுக்களை தள்ளுபடி பண்ணி கடைசி நேரத்தில் ஒரே வேட்பாளர்னு வந்துட்டாங்க, ஒன் கேண்டிடேட். இந்த நிலைமை, இந்த அராஜகத்தை இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் பேசியிருக்கு. இன்னைக்கு எல்லா நாட்டு பத்திரிகைகளும் ஊடகங்களும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களை தவிர உலக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, மோடி டெம்பிள் ஆஃப் லைஸ்ங்கிறாங்க, பொய்யினுடைய கோயிலுங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அன்டெமோக்ராட்டிக்ங்கிறாங்க. இந்த நாட்டை பெரில்ல கொண்டு போய் விட போதுங்கிறாங்க. உலகத்தில் அத்தனை பத்திரிகையில் ஊடகங்களும் நாட்டில் இந்தியாவில் இருக்க உண்மையை தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் இன்னும் தொடர்ந்து அநியாயத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு என்பதுதான் நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட மோசமான மோடி அவர்களே, நீங்க சொல்றது போல மோசமான மோடியை எதிர்த்து போரிட வேண்டிய ராகுல் காந்தி எங்க? பிரியங்கா காந்தி எங்க? ஏன் அமேட்டியில இல்ல? அமேட்டியில தைரியம் இருந்தா இல்லைங்க, அமேட்டியில அந்த அம்மா சவால் விடுறாங்க சார். இந்த கேள்வியை நீங்க நாளைக்கு மாலையில கேட்டிருக்கலாம். ஒரு நாளைக்கு முன்ன நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்குது. எவ்வளவோ நேரம், 24 மணி நேரம் இருக்கு. அதனால இந்த கவலை நமக்கு தேவையில்லை. ஊப்பில எனக்கு வாயில பேர் நுழையாத ஏதோ ஒரு தொகுதியில நீங்க யாரையும் ஏன் போடலன்னா நான் கேட்கல. அது நீங்க போட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ராகுல் காந்தியோட தொகுதி, உங்க காங்கிரஸ் கட்சி காந்தி குடும்பத்துடைய கோட்டை. 40 வருஷமா உங்களை தவிர யாரும் கிடையாதுங்க. போன வாட்டி தான் ஸ்மிருதி இரானி வந்திருக்காங்க. இதுலதான்
இதுலதான் ராஜேந்திர தோல்வி வெற்றி தோல்வி இல்லையா? இந்திரா காந்தி தோக்கலையா? எந்த தலைவர் தோக்கலை? பேரறிஞர் அண்ணா தோக்கலையா? பெருந்தலைவர் காமராஜர் தோக்கலையா? இது ஒரு விஷயமா? இது ரெண்டு இடத்துல இருந்த ரெண்டு இடத்துல வெற்றி பெற்ற பாஜக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கலையா? நீங்க ஏன் தோத்தீங்கன்னு நான் கேட்கல. வந்து 400 இடங்களுக்கு மேல பிடிக்கலையா? சார் நீங்க ஏன் தோத்தீங்கன்னு நான் கேட்கல. தோல்வி வெற்றி எல்லாருக்கும் சகஜமானதுதான். திரும்ப அடுத்த சண்டைக்கு தயாராக மாட்டேன்றீங்களேங்கிறதா கேள்வியா இருக்கு. நாங்க தயாரா இருக்கிறது எங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு நாளைக்கு தெரியும். சொல்லிட்டீங்கன்னா தெரியும். வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்கன்னு நாளைக்கு தந்தி தொலைக்காட்சியில நீங்க தான் அறிவிக்க போறீங்க யாரு எப்ப போட்டியிட போறாங்கன்னு. இது ஒரு இந்த தலைப்பு என்பது ஆளுகின்ற ஒரு பாஜகவுக்கு மிருக பலம் வச்சுட்டு இருக்கு. பிற கட்சியுடைய வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, பணம் கொடுத்து வாக்கு வாங்குறது. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஊடகங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இது ஒரு கேள்வியே அல்ல. அதனால நாளை வரை நீங்க பொறுமையா இருங்க. நிச்சயமா காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்கு 300 பெண்களை கெடுத்த பிரிஜ்வாலுக்கு ஆதரவாக பிரிஜ்வாலுக்கு போடக்கூடிய ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னார்ல பிரதமர், அப்படி நாங்க சொல்ல போறது இல்ல. ஒரு ரஜனபுத்திரர்களை சத்தியர்களுக்கு எதிராக அந்த பெண்களை மிக கேவலமாக பேசிய ஒரு வேட்பாளருக்கு இன்னும் நான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றாங்கல்ல, அப்படி கட்சி அல்ல. மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமாக்கியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சி அல்ல. கற்பழிச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க பாஜக அல்ல இந்த கட்சி. காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி, இந்தியர்களுக்கான கட்சி. ஓகே, காட் யுவர் பாயிண்ட். சூர்யா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க அவங்க வேட்பாளர் யாருன்றீங்க, அவங்களுக்கு யாரு போட போறாங்கன்னு தெரியாம தானே ரேபரேலியில நீங்க என்ன வேட்பாளர் போடாம இருக்கீங்க? அறிவிச்சிட்டோமே, இன்னைக்கு பார்க்கலையா நீங்க? ரேபரேலியில போட்டோம், இன்னைக்கு அறிவிச்சிட்டோம். தினேஷ் பிரதாப் சிங்னு எங்கள் எம்எல்சியாக இருக்கக்கூடியவர் போன தேர்தலில் சோனியா காந்தி அம்மையாரை எதிர்த்து போட்டியிட்ட வெற்றி வேட்பாளரை இன்றைக்கி ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதையும் ஜெயிக்க போகிறோம். இப்போ இந்த விவாதத்தில் நான் குறிப்பாக ரொம்ப ஆவலோடு உற்று நோக்கினேன். ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் 15 வருடங்கள் எம்பியாக இருந்த தொகுதி அமேதி தொகுதி. தமிழ்நாட்டில் தந்தி டிவி சர்வேல வந்து மோடி அவர்களை விட ராகுல் காந்திக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு நான் இந்த விவாதத்தின் மூலமா சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு தொகுதிக்கு கூட எம்பியாக இருப்பதற்கு லாயக்கற்ற ஒருவரை நீங்கள் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் முன் உண்மைகள் தெரிவிக்கப்படாமல் இருந்திருக்கும். ஆகையால் இன்று நான் பேசக்கூடிய உண்மைகளை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஹிதாயத்துல்லா ஐயா வந்து 10 நிமிஷம் பேசினாரு. எனக்கு ஒரு 4 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட என்னுடைய மோனோலாக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். முதல்ல இப்போ உங்களை தொடர்ந்து கேள்வியே கேட்காம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நம்முடைய அசோகா உங்களை கேள்வியே கேட்காம நீங்க தொடர்ந்து பேசிட்டு ஒரு நிமிஷம் தான் பேசுறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசுறேன். ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள், என்ன நீங்க எவ்வளவு வேணா திட்டலாம், நான் கோச்சுக்கவே மாட்டேன். சரிங்களா? நீங்க தாராளமா திட்டலாம். அதனால எதுவுமே என்ன திட்டறதுனால 2 ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. சரிங்களா? என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் என்ஜாய். ஐயா என்னோட டைம் விட்டுருங்க. 10 நிமிஷம் பேசுனீங்க நீங்க, நான் குறுக்கிடவே இல்ல. ஐயா உரிமை இருக்கு. உரிமை இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 10 நிமிஷம் பேசுனீங்க, நான் குறுக்கிடல. இப்போ நான் அமேதி தொகுதியை பத்தி சொல்றேன். இப்போ 17 லோக்சபா தேர்தல்கள் இந்தியாவில் முடிஞ்சிருக்கு. 18வது தேர்தலை சந்திக்கிறோம். அதுல 9 முறை அமேதி தொகுதியில காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறார்கள். சஞ்சய் காந்தி அவர்கள் தொடங்கி ராஜீவ் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள். இவர்கள் குடும்பத்தினுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து சதீஷ் சர்மான்னு சொல்லக்கூடியவர் வந்து 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். 91ல பை எலெக்ஷன்ல, 96ல. அப்போ 17 தேர்தல்களில் 11 முறை காந்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறார்கள் நம்ம வைத்துக் கொள்ளலாம். இப்போ 2019 முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதியை தோக்குறாங்க 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில். அப்போ பிடிஐயில் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க, இவர் வந்து ஏன் தோத்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஃபுட்ஸ் கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ விமானத்தளம் வந்து அமேதி தொகுதியில் இருக்குது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக இருந்த 15 ஆண்டுகளுமே டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு ஃப்ளைட்டில் வருவார். லக்னோவிலேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஃபுட்ஸ்கஞ்சில், அதாவது அமேதி மையப்பகுதியில் இறங்குவார். திரும்பி ஹெலிகாப்டர்லேயே போயிடுவார். ஆனால் ஸ்மிருதி இரானி அவர்கள் 2014 இந்த தொகுதியில் தோற்றால் கூட லக்னோக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குவாங்க. லக்னோலேருந்து அமேதிக்கு 140 கிலோமீட்டர் எப்பயுமே காரில் வருவாங்க. காரில் வரும்போது அமேதி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்திப்பார்கள். இது ஒரு மைய காரணம்னு சொல்றாங்க. இப்போ
தமிழர்கள் விரும்பக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் காந்தி குடும்பத்தினரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் எம்பியாக இருந்த தொகுதியினுடைய வளர்ச்சி குறியீடு, நம்ம தமிழகத்தில் வளர்ச்சி குறியீடு நிறைய நம்ம சொல்கிறோம், நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம், வடநாட்டில் வந்து கம்மியாக இருக்காங்கன்னு. 50 வருடம் இந்த நாட்டை மறைமுகமாக ஆண்ட குடும்பத்தினர் ஆண்டு கொண்டிருந்த தொகுதியில் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 54%. மின்சாரம் இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை இன்னைக்கு இல்லை, 2014 நாங்கள் வரதுக்கு இன்னைக்கு சொல்றேன், அது அடுத்தது வருது, இது சொல்லிட்டு தான் அது சொல்ல முடியும். மின்சார வசதி இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை வெறும் 14%. தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் வெறும் 16%. அமேத்தி தொகுதியில் நியோநேட்டல் டெத், அதாவது ஒரு குழந்தை பிறந்து 28 நாட்குள்ள இறக்கக்கூடியது நியோநேட்டல் டெத்துன்னு சொல்கிறோம். 1000 குழந்தைகள் பிறந்தால் 83 குழந்தைகள் அமேத்தியில் நியோநேட்டல் டெத். அது இந்தியாவுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 28 தான், ஆனால் அமேத்தி தொகுதியில் 83. இப்போது இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் 15 வருஷம் அவங்க குடும்பம்லாம் இருக்கும்போது இருக்கக்கூடிய டேட்டா. இன்னைக்கு இதே அமேத்தி தொகுதியில் 2014 மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா 1.5 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக மின்சார இணைப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த அன்னை யோஜனா திட்டத்தின் கீழாக 20 லட்சம் மக்களுக்கு, அதாவது 4 லட்சம் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் குடும்பத்தில் ஒருவருக்கு 5 கிலோ ரேஷன் பொருட்களை இலவசமாக நீங்க செஞ்சதை நீங்க சொல்றீங்க. இல்ல, நான் கேக்குற கேள்வி வேற. இன்னைக்கு வந்து ஒரு கேண்டிடேட் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏன் காங்கிரஸ் போடலையா, இவங்க போடலையா, பிரியங்கா காந்தி வரலையா, ராபர்ட் வத்ரா வரலையான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். பட் பாயிண்ட் என்ன, கடைசியா ஜெயிக்கிறது யாருன்றதா விஷயம். அவங்க நாளைக்கு திரு இதயத்துல்லா அவர்கள் சொல்றது போல நாளை ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு, 5 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. நான் இந்த பதில் எதுக்கு சொல்றேன்னா, இதயத்துல்லா ஐயா சொல்றாங்க இல்லையா, பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, வேட்பாளர் வாங்கிட்டீங்க, காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்கன்றது. இதுதான் அவங்களும் சரி, நாங்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்களும் சரி, இந்த மாதிரி தவறான நோஷன்ஸ்ல நாங்கள் களத்தில் செய்யக்கூடிய பணிகளை அவர்கள் கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறார்கள். எப்படி 20 எம்எல்ஏக்கள் மொத்தமா இடம் மாறுது களப்பணி. இன்னொரு டிஸ்கஷன் போலாம். இல்ல, அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல, நம்ம அவர் எதை சொல்றாருன்னா, அது டைவர்ஷன், அது பேசுறதுனா நிறைய பேசணும். இல்ல, நீங்க அவருக்கு பதில் சொன்னதனால நான் கேக்குறேன். நான் கண்டிப்பா அவர் சொன்னதை நீங்க தான் சுட்டி காட்டுங்க. ஒண்ணே முடிச்சிடுறேன். இந்த 10 ஆண்டுகள்ல 4 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். 3.5 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக தண்ணீர் குழாய் இணைப்பு பைப்புகளை போட்டு தண்ணி வர மாதிரி பைப்பு போட்டிருக்கோம். முதல் மெடிக்கல் காலேஜ், அமேத்தியினுடைய முதல் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் வந்து திறந்திருக்கோம். மெடிக்கல் காலேஜாச்சும் நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா பிளட் பேங்க் கூட அமேத்தியில் முழு தொகுதியில் இல்லை. இன்னைக்கு 4 பிளட் பேங்க் திறந்திருக்கோம். ஸ்மிருதினா அவர்கள் எம்பியாக வந்ததுக்கப்புறம், எம்பியாக வரதுக்கு முன்னாடியே திறந்திருக்கோம். இதை நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்களை பற்றி அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடன் தொடர்பு இல்லை, அது பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் அவங்க எம்பி ஆஃபீஸில் போட்டிருக்கக்கூடிய ஆட்களை கூட எங்களால், அவர்கள் 15 ஆண்டு காலம் எம்பியாக இருந்த வரைக்கும் எங்களால் தொடர்பு கொள்ளவே முடிந்தது கிடையாது. ஆனால் ஸ்மிருதி இரானி அவர்கள் அடிக்கடி வராங்க, எம்பி ஆஃபீஸ் ஃபங்க்ஷனலாக இருக்கு, அதனால நாங்கள் ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க. இப்போ இறுதியாக ஒரு கருத்து என்னன்னா, 2019 ராகுல் காந்தி அவர்கள் இங்கே போட்டியிட்டு தோற்ற போது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஒருவர் இந்திய வரலாற்றிலே தோற்றது என்றால் ராகுல் காந்தி அவர்கள் தான். இன்னும் கடைசியாக ஒரு பாயிண்ட், எமர்ஜென்சி அறிவிச்சாங்க இல்லையா, எமர்ஜென்சி அறிவிச்ச உடனே மறு தேர்தல் 1977 வந்தது. அந்த தேர்தலில் கூட சஞ்சய் காந்தி அவர்கள் தான் இந்த தொகுதியின் வேட்பாளர்னு 28 நாட்களுக்கு முன்னாடியே அறிவித்து தேர்தல் பணியை அவர்கள் வந்து செஞ்சாங்க, இந்திரா காந்தி அம்மையார். ஆகையால் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலங்களில் இந்த தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிப்பதற்கு இவ்வளவு தாமதமானது இதனால தான். அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், ஏற்கனவே இவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். எப்படி சொல்ல முடியும்? நீங்க வேட்பாளர் அறிவிச்சு till the last vote is counted, it is not, நீங்க தோல்வின்னு சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி இவர்கள் வென்றார்கள் இல்லையா, சோனியா காந்தி அம்மையார்ல இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் அந்த எந்த தேர்தலிலுமே சமாஜ்வாதி கட்சி போட்டி போட்டதே கிடையாது. பேக்ரவுண்ட் டீலிங் இல்ல. இப்போ ஒரு வேவ் எலெக்ஷன் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்கு. காலங்காலமா அதிமுக மட்டுமே தான் ஜெயிக்கும், திமுக மட்டுமே தான் ஜெயிக்கும். ஆனா ஒரு அலை 96 மாதிரி ஒரு வேவ் எலெக்ஷன்ல டப்புன்னு மாத்தி ஓட்டு போட்டுருவாங்க, அதிமுக தொகுதியில திமுக ஜெயிக்கும். அந்த ஒரு அபரேஷன் வச்சு ஒரே ஒரு ஸ்மிருதி இரானி வந்துட்டதுனால அப்படியே அமேத்தி தொகுதி அப்படியே மாறிடுச்சு. அவ்வளவு வந்து இனிமே ஒண்ணு கிடையாது சொல்றேன். எதை வச்சு சொல்றேன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 300 எம்பி தொகுதிகள்ல காங்கிரஸ்க்கு சேஃபஸ்ட் 2 தொகுதிகள் தான் அமேத்தி, ரேபரேலி. அதுவுமே நீங்க நாமினேஷன் கடைசி நாள் வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே தோல்வியை ஒப்புக்கொண்டீர்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். கேட்போம். திரு அருணன் அப்படி நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அவங்க வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள், தோல்வி பயத்துல இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப ரேபரேலியில பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டுருச்சா?
இல்ல போட்டுட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்திருக்கு சார். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்திருக்கு. ஆமா, I just clarified. இருக்கு, அதத்தான் சொல்ல வரேன். இப்பதானே அறிவிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. நாளைக்கு அப்ப இது வரைக்கும் நீங்க ஏன் பேரணியில அறிவிக்காம இருந்தீங்க உங்க வேட்பாளர்? கோட்டை இல்ல, நாங்க ஜெயிச்ச தொகுதி இல்ல. இல்ல நீங்க பிரியங்கா காந்தி வந்துருவீங்களான்ற பயத்துல தானே இருந்தீங்க அப்படிங்கறது அவங்களோட கேள்வி. பிரியங்கா காந்தி வந்துருவாங்க, ஓ பிரியங்கா போட போறாங்க அப்படினா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே நின்ன வேட்பாளர் இப்ப எம்எல்சியா இருக்கக்கூடிய வேட்பாளர் 3 வேட்பாளர் தயார் பண்ணிருக்கோம். அமித் ஷா ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காரு. அங்க பிரியங்காவை போட்டா நாங்க இவரை போடுவோம், அங்க ராகுல போட்டா நாங்க 3 வேட்பாளர் இருப்பாங்க. நான் இப்ப சொல்றேன் குறிச்சுக்கோங்க. அமேத்தியில ஸ்மிருதி இரானி தோத்ததுக்கு அப்புறம் 5 வருடம் எப்படி பணிபுரிந்து வென்றார்களோ அதே மாதிரி இந்த தினேஷ் சிங் கடந்த 5 வருடமாக பணிபுரிந்ததால் இப்ப அமைச்சராக இருப்பதனால் அவர்தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார். நீங்க யாரை போட்டாலுமே பாப்போம். திராருணன் இல்ல சகோதரி, அவரே பேசிக்கிட்டே இருந்தா அவரே பேசட்டும். எங்க இல்ல உங்க கேள்வி தான் அவர்ட்ட வெச்சேன் நானு. உங்க கேள்வி தான் அவர்ட்ட வெச்சேன். நீங்க நல்லா பாத்துருப்பீங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க தயவு செய்து. இல்ல உங்க சார்பாக இல்லங்க, கேள்விங்கன்னா உங்க முன்பு வைக்கிறேங்க. இப்ப அவர் கேள்வி வச்சு அவர் அதை பூந்து இப்ப பேச ஆரம்பிச்சா எனக்கு தெரியும் பாஜக காரங்களை பத்தி. இல்ல நான் தான் கேட்டேன் சார். அவர் பூந்து பேசுறதை தாண்டி நான் தான் அந்த கேள்விக்கான விட அவங்களுக்கு எதிரான கேள்வியை நான் வச்சேன் நான். நீங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எதிராலாம் எதுக்கு இல்ல சகோதரி, இதெல்லாம் ரீவைண்ட்ல முத பாயிண்ட் நாங்க இப்பதான் பேச ஆரம்பிக்கிறோம். அவங்க டைம் ஏதாவது குறைஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா என்ன கேள்வி கேளுங்க, உங்களுக்கு அந்த உரிமை. ரைட் பாப்போம். ரைட், ஆனா இப்பவே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. முதல் சுற்று வரைக்கும் பொறுமையா இருக்கு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி, அமேதியில இன்னும் காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்கவில்லை, ஆகவே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று பாஜக நண்பர் சொல்றாரு. ஆகவே நான் என்ன திருப்பி கேட்கிறேன்னா, ரேபரியில இப்பதான் அறிவிச்சிருக்கீங்க, இவ்வளவு டிலே, அப்ப நீங்களும் தோல்வி ஒப்புக்கொண்டுட்டீங்களா? இல்ல இந்த வாதத்துக்கு பதில் வாதத்தை வைக்கிறவட்ட நான் பதில் கேட்கல. இது நேயர்களுக்காக நான் முன்வைக்கிறேன். ஒண்ணு. 2வது அம்சம், நாளைக்கு நம்முடைய காங்கிரஸ் நண்பர் கூறியது போல நாளை மாலை வரை பொறுப்பதுதான் நியாயம். ஆகவே அவங்க என்னுடைய கருத்தெல்லாம் அவங்க போட்டி போடணும் என்பதுதான், அதுதான் நியாயமாக இருக்க முடியும். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது. ஆனால் இன்னொரு விஷயம், பாஜக நண்பரு அவர் லேசா சுட்டி காண்பிச்சாரு. காங்கிரஸ் நண்பரு பாஜக என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, மக்களுக்கு நாங்க செஞ்ச சேவையின் காரணமாகத்தான் நாங்க ஏற்கனவே ஜெயிச்சோம், அமேதியில இனிமேலும் ஜெயிப்போம், அதை சொல்லுகிற உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் எந்த தில்லுமுள்ளும் பண்ணல, எந்த தில்லாலங்கடி வேலையும் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. சண்டிகர் மேயர் தேர்தல் என்ன பண்ணீங்க? எவ்வளவு தில்லாலங்கடி வேலை, உச்ச நீதிமன்றமே தலையில கொட்டுச்சு. முன்பெல்லாம் என்ன செய்வீங்கன்னா எம்பியை விலைக்கு வாங்கும் பாஜக, எம்எல்ஏ விலைக்கு வாங்கும். இப்ப ஒரு பெரிய வளர்ச்சி. என்ன வளர்ச்சினா வேட்பாளரே விலைக்கு வாங்கிக்கிறது, எல்லா வேட்பாளர்களையும். கடைசியா அன்னபோஸ் தான் யாரும் போட்டியிடாம வெற்றி என்று சூரத்துல அறிவிச்சது போல. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாதாங்க. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி யாரும் விலைக்கு வாங்கிட முடியாதுல்ல, அது உத்தரவாதமா தெரியும்ல. இல்லங்க, நான் அதுக்குள்ள வரலங்க. நான் சொல்றேன், இவர் பொதுவா சொன்னால பொதுவா நீங்க வச்ச குற்றச்சாட்டு அப்படியே இருக்கு, அது யாரும் இருக்கல. கேள்வி இந்த தொகுதியில வேட்பாளர் ராகுல் பிரியங்கான்னு பேசப்படுது. அப்ப இங்க விலைக்கு வாங்குற கொஸ்டினே இல்ல, அறிவிக்காம இருக்கிறது காங்கிரஸ் தானே. ரொம்ப கரெக்ட். நான் அதுக்குள்ள வரல. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லி முடிக்க விடு. இந்தூர்ல என்னாச்சு, மத்திய பிரதேசம், அங்கேயும் காங்கிரஸ் வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சது. அவர் என்னை மிரட்டி என்னை கொண்டு விடுவோம்னு சொன்னாங்க. ஆகவே பயந்து போய் தான் வாபஸ் வாங்க வேண்டி வந்திருக்கு என்று காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுது. ஆகவே எத்தகைய தில்லு முள்ளுகளையும் செய்யக்கூடிய கட்சி பாஜக என்பது இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அமேதியில அப்படி எல்லாம் வாங்க முடியும்னு நான் சொல்ல வரல. இவங்க 2 பேரும் அப்படி அல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்க தாமதத்துக்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கக்கூடும். அதுக்குதான் நான் ரேபரேலிய உதாரணமா சொன்னேன். ஆகவே நாளைக்கு பார்ப்போம். ஆகவே நாளைக்கு மாலைக்கு பிறகுதான் அவங்க போட்டியிட்டால் என்ன, போட்டியிடாவிட்டால் என்ன பேசுவது என்பது சரியா. அப்கோர்ஸ் தந்தி டிவியுடைய உரிமை இன்னைக்கு பேசக்கூடாது நான் சொல்லல. இல்ல, ஆனால் ரொம்பவும் கராரா விவாதம் பண்றதுன்னா நாளை மாலை தான் முடியும். ஒண்ணு. 2வது விஷயம், இத மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பல புள்ளி விவரங்களை நம்முடைய பாஜக நண்பர் சொன்னார். நான் என்ன ஒண்ணு கேட்கிறேன்னா, எங்க ஒரு பிரதம மந்திரி பொருளாதாரத்தை பத்தி ஒரு அற்புதமான கருத்து பேசியிருக்காங்க. அதுவும் தன்னுடைய சொந்த மாநிலமாக குஜராத்ல போய் அந்த மக்களை பார்த்து பிரமாதமான பேச்சு. மக்களே, உங்க வீட்டுல 2 எருமை மாடு இருந்தா ஒரு எருமை மாட்டை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி பேசியிருக்காருங்க.
எங்க யாருங்க அப்படி சொன்னா? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருக்கா இல்ல கம்யூனிஸ்டுகள் தேர்தல் அறிக்கையில இருக்கா? என்னங்க அர்த்தம்? ஐயா, ஏழைகள் அதிகமா இருக்காங்க. ஒரு பக்கம் சொத்து ஒரே ஒரு சதவீதத்தின் பேர் கையில 40% சொத்து குவிஞ்சு கிடக்குது. ஆகவே அது என்னன்னு பார்க்கணும். ஒண்ணுமில்ல, உதாரணமாக நம்முடைய நிதித்துறை கூட சொல்லியிருக்கு, நிதி அமைச்சரே சொல்லியிருக்காங்க, இந்த மாசம் ஜிஎஸ்டி வரி 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மாசம். அப்படின்னா 24 லட்சம் கோடி ரூபாய். இந்த 24 லட்சம் கோடி ரூபாயில சாதாரண மக்கள் ஜிஎஸ்டி தான் அதிகம், பணக்காரர்கள் ஜிஎஸ்டி கம்மி. இதான் சகோதரி உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பணம் ஏழைகளுக்கு மீண்டு போகணும்ல ஏதேனும் ஒரு ரூபத்துல. அந்த மாதிரி போயிருக்கா? போகல, போகணும். ஏன்னா இந்த கட்சிகள்லாம் சொன்னா அதை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி பேசுவது என்ன நியாயம்? இதெல்லாம் எப்படி அறிவுஜீவிகள், நாட்டுடைய அறிவுஜீவிகள் பாஜக இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, இதுவரைக்கும் இந்திய வரலாறு பத்தி ரொம்ப பிரமாமா பேசினார் பாஜக நண்பர். இந்திய வரலாற்றுல எந்த பிரதமராவது இப்படி பேசினாரா? உங்களுக்கு 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாட்டை எதிர்கட்சி கொண்டு போயிரும்னு. எவ்வளவு அபத்தமான பேச்சு, எவ்வளவு கொச்சையான பேச்சு. கேட்போம். திரு ரவிச்சந்திரன் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது. இப்போ இப்படிதான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி வேட்பாளர் எங்கன்னு கேட்டிருந்தீங்க, மாயவரம் வேட்பாளர் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆனா எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் அந்த இறுதி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் கூட வெற்றி முகத்தில் இருக்கிறாருன்னு எவ்வளவு ஒப்பீனியன் போல்ஸ் தமிழ்நாட்டில் காட்டுது. ஸோ டஸ் த டைமிங் ரியலி மேட்டர்? எப்போ சொல்றதாங்கிறது. தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள், கடைசி நொடி, கடைசி நிமிடம் வரைக்கும் பேரை சொல்லுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ராய்பரேலியில் மட்டும் 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்ருக்கு. அமைதியை விட்டுருங்க, அதுக்கு நான் அடுத்தது வர்றேன். ராய்பரேலியில் லாஸ்ட் டைம் கூட 1,67,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு சோனியா காந்தி. எனக்கு என்னவோ ராகுல் காந்தி அமைதி எனக்கு வேண்டாம், எனக்கு ராய்பரேலி கொடுங்கன்னு கேட்குறாரு. இது குடும்ப கட்சி தானே, குடும்பத்துக்குள்ளே கேட்டுக்கிறாரு. அவர் எனக்கு ராய்பரேலியே கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லை, அமைதி பற்றி அவருக்கு என்ன? அவருக்கு எந்த அமைதியை பற்றியும் கவலையே கிடையாது. அவருக்கு ஏதாவது கலவரம் தானே பிரச்சனை. ஸோ ராய்பரேலியே கேட்குறாரு. ஆனால் அங்கே என்ன ஆகுது, வதராவும் பிரியங்காவை அரசியலுக்குள்ளே வர வேண்டாம்னு உண்மையிலே சொல்லிட்டாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலையும் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே 3 காரணத்துக்காக சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் இந்திரா காந்தி அம்மா ஒரே வாரிசாக இருந்த ஒரே காரணத்தினால ஒரு பெண் பிரதம மந்திரி ஆகக்கூடிய வகையில் அங்கே வந்தது. அதே மேனகா காந்தி வரும்போது, சந்தே காந்திக்கு ஒரு துர்பாக்கியமான ஒரு விஷயம் நடக்கும்போது மேனகா காந்தி அப்படியே அடுத்த வீட்டு பெண்ணாக பார்க்கப்பட்டு ஒதுக்கப்பட்டாங்க. ராஜீவ் காந்தி அப்போ இருந்தார், இந்திரா காந்தி அம்மா இருக்கிற வரைக்கும். ஸோ ராஜீவ் காந்தியை தூக்கி விட்டாங்க. இந்திரா காந்தியை தொலைத்தோம், ராஜீவ் காந்தி ஐயாவை தொலைத்தோம். அதன்படி தான் சோனியா காந்தி அம்மா வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரியங்கா அடுத்த வீட்டுக்கு போன பெண்ணாக பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ வதேரா அரசியலுக்குள்ளே வந்தால் பிரியங்காவே வர வேண்டாம்னு நினைக்கிறார் ராகுல்னு நான் சொல்றதுனால. ஏன்னா ராய்பரேலியை அவர் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க வெற்றி ஓரளவு ராகுல் ராய்பரேலிக்கு போயிடுவாரு அப்படிங்கிறீங்க. அவர் கேட்கிறாரு, அமைதியை வேற யாருக்கா கொடுத்துருவாங்க, அமைதியை விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அமைதியை எல்லா விதத்திலையும் விட்டுருவாங்க. நான் டபுள் மீனிங்ல சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. அமைதியை எல்லா விதத்திலையும் விட்டுருவாங்க. அமைதி தான். இப்போ அமைதியில் என்ன பிரச்சனை ராகுல் காந்தி ஐயாக்குன்னா, 3.5 லட்சம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் போன முறை 50,000ன்னு வாக்கில் தோத்த போது ஸ்மிருதி இரானியோடைய ரேஞ்சஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் தினேஷ் பிரதாப் சிங் இப்போ நிற்க வச்சிருக்காங்களே, அவர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான் பிஜேபிக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த 2024 420 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 116 தொகுதிகளில் டிஃபெண்டன்ஸ், அதாவது 15 வருடங்களாக பிஜேபிக்குள்ளே வந்தவங்க தான் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் டிஃபெண்டன்ஸ் சொல்றீங்க, சில பேர் டர்ன் கோட்ஸ்னு சொல்லுவாங்க, துரோகிகள்னு சொல்லுவாங்க. எப்படி வேணா வார்த்தை. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஜெயிலுக்குள்ளே நின்றுட்டு என்னங்க நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்கன்னு போலீஸ்காரரை கேட்டிங்கன்னா பழைய ஜோக்கு தான், அது கேட்டுட்டு போட்டோம். அதனால் நமக்கு என்ன இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவர் அந்த ராய்பரேலியை எடுக்க நினைக்கிறார் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். ஏன்னா வயநாட்டில் உண்மையிலே அவர் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க மாணவர்கள் படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, ஆண்டவன் தானே மற்றதெல்லாம் முடிவு பண்ணுவோம். ஆனால் இங்க அனி பெசன்ட் இவங்க நம்ம ராஜாவுடைய மனைவி வயநாடை பொறுத்த வரைக்கும், ராணி ராஜா பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஒப்பத்தையும் கொடுக்குற மாதிரி தெரியல. அங்க அவர் பிஜேபியோடைய ஆளிடமே தோற்பாருங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட போயிருக்கலாம். புதுசா சொல்றீங்க வயநாட்டில் தோற்பார்னு. வயநாட்டில் ஜெயிப்பதற்கான எல்லா வேலையும் ராகுல் காந்தி ஐயா சிறப்பா செஞ்சுட்டு வர்றாரு. அதுல எந்த குழப்பமும் இல்ல. ரேபரேலியே அவர் கேட்கிறாரு, அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரியங்கா
பிரியங்கா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா வத்ராவை போட்டு தள்ளணும், அதாவது அவரை அரசியலை இல்ல தப்பா சொல்றேன், அரசியலில் அவரை ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னா அவர் அமைதியை கொடுப்பாங்க. அவர் ராபர்ட் வதேராவை அவர் வந்து அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதயத்துல்லா அவர் கேட்டிருக்காரு, ராய்பரேலியே தான் கேட்டிருக்காரு. அதுதான் பிரச்சனை இல்லைங்க, ராய்பரேலியே தான் மெயினா கேட்டாரு. அமேதி அவர் கேட்கவே இல்லை. பத்திரிகையில எப்படி வந்ததுங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கொடுத்த பேட்டியை தான் நான் உங்களுக்கு பாக்குறேன். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பர்டிகுலர் விவாதத்துல அவர் எருமை இருந்தா 2-1 கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், முராஜி தேசாய் ஐயா இருக்கும் பொழுது 5% இருந்த இன்ஃப்ளேஷனை தன்னுடைய 27 மாதத்துல 3% கொண்டு வந்தாரு. மோடி ஐயா 10 வருடத்துல 5% இருந்ததை 3% கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கறத தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆட்சியை செஞ்சிருக்காரு. அவர் இதெல்லாம் பத்தி இன்ஃப்ளேஷன் பத்தி பேசினா பெட்ரோல் விலை, கேஸ் விலை நிறைய பெட்ரோல் விலை 2 வருடமாக ஏறல. பெட்ரோல் விலை 2 வருடமா ஏறல. அதனால எந்த விலைவாசியும் குறையல. அதுதான் முக்கியம். நீங்க அதை பேச சொல்லுங்க, அதுதான் ரொம்ப நல்லா. திரு ஹிதயத்துல்லா, இதுல ராகுல் காந்தி ரேபரேலிக்கு மாற போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி, பிரியங்கா போட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அப்படிலாம் மாற போறாங்களா? மாறி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏமா அவங்க 2 பேரும் பேசும்போது நகைச்சுவையா எங்க தலைவர்களை பத்தியே பேசிக்கிட்டாங்க. அவர் கேட்டாராம், இவங்க கொடுக்கலையா அல்லது கொடுக்க போறாங்களாம், அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு சில தலைப்புகள் சொல்றேன். ரூபாலாங்கிறவர் பெண்களை, சத்திரிய பெண்களை கேவலமா பேசினாரு. அவர் சீட்டை பறிக்காது ஏன்? அதாவது விவசாயிகள் நான் சொல்லி பாருங்க, தயவு செய்து 2 நிமிஷம் நீங்க குறுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அவர் குறுக்கிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு ஊர்களையும் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஹரியானாவிலையும் பஞ்சாப்லையும் துரத்தி அடிப்பது ஏன்? இது நல்ல தலைப்பு. பிரிஜ் பூஷனுக்கு பதிலாக அவர் மகனுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க? மல்யுத்த வீரர்கள் கற்பழிப்பு. அதே மாதிரி ரேவண்ணா, பிரிஜ்பால் இவர்களுக்கு போட்ட ஓட்டு எனக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஏன் கேட்டார் மோடி? இப்படி கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு கேட்கலாமா? 10 பேரை விவசாயிகளை கொன்ற, காரியத்தை கொன்ற அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தது ஏன்? இதெல்லாம் நல்ல கேள்வி. மணிப்பூர்ல மானபங்கப்படுத்தியவருக்கு காரணமாக இருந்த பாஜகவினருக்கு திரும்பவும் சீட்டு கொடுத்தது ஏன்? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வியாபம் ஊழலை பத்தி மிக வெளியில பல தலைவர் சூர்யா நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் குறிக்கல. ஏன் தெரியுமா? நீங்க பேசுறதுலாம் காமெடியா இருந்துச்சு, எல்லாரும் கேட்கறதுக்கு வழியா இருந்துச்சு. தாலியை பத்தி பேசினாரு பிரதமர், அதுக்கு முன்னால சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. இப்ப காலமாட பிரிச்சு கொடுத்துருவாண்டாரு. நாளைக்கு என்ன அவர் சொல்லுவார்னா, 2 கை இருந்தா ஒரு கையை உடைச்சு கொடுத்துருவாங்க, 2 கால் இருந்தா ஒரு கையை உடைச்சு கொடுத்துருவாங்க. நான் கேட்கிறேன், அந்த முஸ்லீம்கள் 14-15 விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்க. வேலை வாய்ப்புல எவ்வளவு தெரியுமா இருக்காங்க? அது IAS IPS இருக்கட்டும் அல்லது சாதாரண வேலையா இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைச்சது 2.5%. மீதி சொன்ன மாதிரி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி உங்க சொந்தக்காரங்களுக்கு, RSS காரனுடைய சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த வேலை போயிருக்கு. இந்துக்கள், உண்மையான இந்துக்கள் கூட போகல. இப்ப இந்த முஸ்லீம்கள் வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்காங்க. 2-3 விழுக்காடு தான் இருக்காங்க. 15 இருக்க வேண்டியவங்க ஏன் 25 விழுக்காடு யூபியில் இருக்க முஸ்லீம்களுக்கு நீங்க ஒரு MP சீட்டு கொடுத்துருக்கீங்களா? நான் கேட்கிறேன். அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே, ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப முஸ்லீம்கள் கேபினெட் அமைச்சரா 2 பேர் இருந்தாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல. இன்னைக்கு மோடி வந்து என்ன ஆச்சு? அதுவும் இல்லாம போச்சு. அப்ப முஸ்லீம்கள் இவ்வளவு மோசமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக நடத்தும் போது, இவ்வளவு ஒரு மோசமான நிலையில மேலும் மேலும் முஸ்லீம்களை நீங்க கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவதை உலகம் முழுக்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்க குற்றச்சாட்டு அருமையான திரு ஹிதயத்துல்லா, அருமையான குற்றச்சாட்டு. அவர் பதில் சொல்வாரு. நான் கேக்குறேன், நான் கண்டிப்பா பதில் கேக்குறேன். ராகுல் ரேபரேலிக்கு மாறுறாரா? அம்மா, ராகுல் ரேபரேலிக்கு போறாரா, அமேதிக்கு போறாருங்கிறது காங்கிரஸ் அதை பத்தி சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு தலைப்பு சொன்னேன். இன்னுமே சிந்திச்சிட்டு இருக்கீங்களே அப்படிங்கறத. இத்தனை தலைப்புல இவ்வளவு
சார், உங்க கட்சியுடைய முன்னாள் ஒரு தலைவர் MLA கற்பழிச்சாரு, கொலை செஞ்சாரு. பிரதமராகவும் அவர் நீங்க மீது விரும்புறீங்க. சீட்டு கேட்காரு. அவர் போட்டியிட அது வேண்டிய ஏன் கேட்டாரு? சார், நீங்க கண்டிப்பா நான் கேக்குறேன்னு சொல்லிட்டேன். நீங்க அத்தனை குற்றச்சாட்டையும் வச்சீங்க, யாரும் உங்களை குறுக்கிடல. உங்களுக்காக தான் நான் இவங்களெல்லாம் அமைதிப்படுத்தினேன். ஒன்னும் ஒரு சூப்பர் உங்க குற்றச்சாட்டை வைக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன்றேன் நான் குற்றச்சாட்டு வைக்கல. இந்த கேள்விக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இன்னைக்கு வாஜ்பாய் ரோடு போட்டாரு, என்னமோ சொன்னாரு, ஸ்மிருதி இரானி அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. வாஜ்பாய் ரோடு போட்டாரு, ஆடு போட்டாருலாம் சொன்னாங்க. கடைசி அவரும் தோத்தாரு. இதெல்லாம் தெரியாதா? மோடி ஒன்னும் ஒரு நிரந்தரமான ஆள் கிடையாது. பிஜேபி வந்து நிரந்தரமா ஆட்சி பண்ண முடியாது. ஒரு உண்மையை புரிஞ்சுங்களா? அகங்காரம், ஆணவம், இந்த அலங்கோலம் எல்லாம் there is a end for everything. இன்னைக்கு உலகமே காரி துப்பக்கூடிய நிலையில தான் இந்தியாவுடைய பிஜேபி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கடைசியா ரேவரலிக்கு வாங்கன்றதுக்காக தான் கேட்டேன். நம்ம திரும்ப நீங்க இன்னொரு குற்றச்சாட்டுக்கு போயிருக்கீங்க, அவர் பதில் சொல்லுங்க. கட்டாயம் பதில். அவர் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய் குற்றம் சாட்டுறாரு. அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே அவருக்கு பதில் கொடுக்குறேன். ஆணவம், அகங்காரம் சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்றேன். இது தலைப்பே இல்லைன்னு சொல்றேன். நான் குறுக்கிடல, நான் பேசுறேன். ஆணவம், அகங்காரம்னு சொல்றாரு. ஏன்னா பாஜகவுக்கு எதிரான தலைப்பு நிறைய இருக்கு. நான் கோடிட்டு காமிச்சேன். டெய்லி பாஜக எதிரான தலைப்பு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. டெய்லி பாஜக எதிரான தலைப்பு தான். தயவு செய்து திரு ஹிதயத்துல்லா இந்த வாரம் பூரா பேசின எல்லா தலைப்புகளையும் பார்க்கவும் நீங்களும் பங்கேற்று இருக்கீங்க. சரி, நான் பதில் சொல்றேன். ஆணவம், அகங்காரம்னு ஐயா சொல்றாரு. ஆணவம், அகங்காரம் தலைப்பு இருங்கய்யா, பதில் சொல்ல விடுங்கய்யா, பயப்படாதீங்க, விடுங்க. இப்போ அமேத்தி தொகுதியில் 2014 ஸ்மிருதி இரானி அவர்கள் வேட்பாளராக வந்தபோது பிரியங்கா காந்தி அவர்கள் ஸ்மிருதி இரானி யாரு, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களே, அதுதான் ஆணவம், அகம்பாவம். அந்த அகம்பாவமும் ஆணவம் தான் 2019 தேர்தலில் இதே தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களை வீழ்த்தியது அப்படின்றது வரலாறு. இன்னொன்று, அருணன் ஐயா காங்கிரஸ் கட்சி, இது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கட்சியை தான் சொல்றாங்க. ராகுல் காந்தி பிரதமராக விடுறதை மறந்துடலாம். வயநாடு தொகுதியினுடைய எம்பியாக இருப்பதற்கு கூட லாயக்கற்றவர். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் வயநாட்டில் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்றாரு. அருணையா எங்களெல்லாம் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல்னு சொல்றாரு. சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியாவினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள், அவங்களுடைய மனைவி சிபிஐ கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர், அவங்க தான் அங்கே கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா இல்ல, இந்த தொகுதியினுடைய எம்பியா நிக்கிறது கூட தகுதி இல்லாதவர். அப்போ அருணனையா வந்து ராகுல் காந்தி அவர் டிஃபெண்ட் பண்றாருன்னா கேரளால ஏன் அப்போஸ் பண்றீங்க, இங்க ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க? இன்னொன்று விசித்திரமா என்ன நடக்குதுன்னா, கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி பிரச்சனையில் இவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரே எம்பி தொகுதி புதுச்சேரியில் தமிழ்நாட்டு சைடு இருக்கக்கூடிய இடத்துலலாம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களாம். கேரளா சைடு இருக்கிற மகே தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். இந்த தலைப்புக்கே எதுக்கு அருணனையா முதல்ல வந்தாரு? ராகுல் காந்தியை ஏன் டிஃபெண்ட் பண்றாரு? உங்க வேட்பாளரையே நீங்க வந்து வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக அங்கே நிப்பாட்டிட்டு ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இங்க வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவா போடுகிறீர்கள் என்றால் உங்கள் கூட்டணி எவ்வளவு முரண்பட்ட கூட்டணி என்பது மக்களுக்கு தெளிவாகிறது. இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரே ஹிதயத்துல்லா அவர்களுக்கு என்னைக்குமே வளர்ச்சியின் பால் மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், வாக்களிப்பார்கள். நீங்க வந்து இந்த 2 தொகுதியில போட்டியிடுவதற்கே பயப்படுறதுனால இந்த தேர்தல் உங்களை பொறுத்தவரைக்கும் முடிந்து விட்டது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினர் கருத்து. 2 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம், நீங்கள் பார்க்கதான் போகிறீர்கள். வேட்பாளர்கள் குஜராத்ல 2 பேரும் எங்களுக்கு சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. குஜராத்ல 2 வேட்பாளர்கள் வேணாம்னு சொல்லல, அது வேற கதை. நான் விளக்கம் சொல்றேன். அவர்கள் மீது தொண்டர்கள் அதிருப்தி இருந்ததால் தலைமையே நீங்க வந்து விலகிக்கோங்கன்னு சொல்லிடுச்சு, வேற வேட்பாளர் போட்டிருக்கோம், அவ்வளவுதானே தவிர அவங்க வேணாம்லாம் சொல்லல. தொண்டர் அதிருப்தி தெரியாம ஏன் அவர்களை வேற வேட்பாளர் ஆக்குனீங்க? நீங்க தப்பு பண்ணோம், திருத்திக்கிட்டோங்க, உங்களை மாதிரி இல்லைங்க, அவ்வளவுதாங்க, விடுங்க. சகோதரி இது நல்லா இருக்கு, தப்பு பண்ண திருந்திட்டோம்யா அப்படியா? சகோதரி அவரு கேரளா பத்தி பேசுவான்னு எதிர்பார்த்ததுதான். அதுக்கு வர்றதுக்கு முன்பு ரவிச்சந்திரன், நண்பர் ரவிச்சந்திரன் இன்ஃபிளேஷனை நாங்க எங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கோம்யா என்று ரொம்ப பிரமாதமாக மோடி அரசை பாராட்டி பேசினாரு. அதனால முதல்ல இன்ஃபிளேஷனுங்கிற அந்த ஆங்கில வார்த்தையே நம்ம வீட்டுல பல பேருக்கு, பெண்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட போய் தயவு செஞ்சு நம்ம சொல்லுவோம், தாயே இருக்க அதுக்கு நேரடி அர்த்தம் பணம் வைக்க விலைவாசி உயர்வு இருக்கட்டும். வேற ஒரு எங்க அக்காவுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னீங்க, அதுக்காக சொன்னேன். என் அக்காவுக்கு புரியுற மாதிரி நான் எப்படி சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க சகோதரி. நம்ம போய் அவர் லாங்குவேஜ் தான் நான் முதல்ல சொல்லுவேன், அவர் சொல்ற மாதிரி தான் சொல்லுவோம்.
தாயே இன்ஃபிளேஷன்லாம் கட்டுக்குள்ள இருக்கு உடனே அவங்க பார்ப்பாங்க, ஏங்கய்யா 2014 400 ரூபாய்க்கு சொச்சத்துக்கு தானையா வாங்கணும் கேஸ் சிலிண்டரு, இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கீங்களே, இதுக்கு பேருதான் இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள வைக்கிறதுங்களா ஐயா? அப்படித்தான் என் தாய்மார்கள் கேட்பாங்க. இப்ப பெட்ரோல் டீசல் விலையை பத்தி கூட அவங்க சொன்னாங்க, 2 வருஷமா அப்படியே இருக்கியா? ஆமா, அதுக்கு முன்னாடிதான் ஏத்திட்டீங்களே தினசரி ஏத்தலாம் வச்சுட்டு கடைசியில 5 மாநில தேர்தல் அப்புறம் கிட்ட வரப்போய் அப்படியே வச்சிருக்கீங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் எவ்வளவு விலை குறைஞ்சாலும் இது மட்டும் குறையாது, கூட மட்டும் செய்யும். அப்புறம் கேட்டா அதெல்லாம் சர்வதேச சந்தைக்கு, அப்புறம் திடீர்னு ஒரு 100 ரூபாயை மட்டும் மோடி குறைப்பாரு. அவரால் எப்படி முடியுது? அப்ப மட்டும் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எத்தகைய, அதாவது உங்க பொருளாதாரத்தை டீல் பண்ற விதமே ரொம்ப ரொம்ப அபத்தம். ரொம்ப மைல்டான வார்த்தையில சொல்ல போனா, ஆகவே தயவு செய்து இன்ஃபிளேஷன் எல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாம் போய் ஜனங்கட்ட ஓட்டு கேட்காதீங்க. ஒண்ணு, அதை விட பாவம் ஏழை இப்ப தாலியை பத்தி எல்லாம் மோடி பிரமாமா பேசுறாரு. நான் சொல்லுவேன், அந்த தாலிக்கு தங்கம் வாங்க முடியுமா ஏழைகளால? இவருடைய ஆட்சியில தங்க விலை இப்ப எங்க இருக்குது கேட்டா அதெல்லாம் அதுவும் சர்வதேச சந்தை. இவர் தான் விஸ்வகுருவாச்சே. உலக பொருளாதாரம் உலக யுத்தங்களை எல்லாம் நிப்பாட்டிடுவாரு. இப்ப கூட பேசிருக்காரு, உலகத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆட்சி எப்படி நிக்குது தெரியுமான்னு. அங்க பூரா உட்கார்ந்து விஸ்வகுரு நான் வந்திருக்கேன் ஐயா, இந்தியாவுக்கு மட்டும் அப்புறம் தாலி பிரச்சனை இருக்கு, அங்க தங்க வாங்குறதுக்கு கொஞ்சம் விலையை குறைங்க, யாருன்னு குறைச்சு வாங்கிட்டு வர வேண்டியதானே. அதே இந்த பேச்சுகள் எல்லாம் ஒண்ணு எடுபடாது. இன்னும் ஒரே பாயிண்ட், அதுக்கு பிறகு நான் கேரளாவுக்கு வர்றேன். அவர் அமைதி அப்படின்னு அது ரொம்ப வார்த்தை ஜாலம் பண்ணது மாதிரி அவரு ரவிச்சந்திரன் சொன்னாரு. ஆமா, அமைதியை கொண்டாட்டீங்க, சுடுகாட்டு அமைதிய எங்க மணிப்பூர்ல, சுடுகாட்டு அமைதிய காஷ்மீர்ல. அதனாலதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பதிச்சதை இன்னும் திருப்பியே தள்ள. அதனாலதான் அந்த சட்டமன்றத்துக்கு இப்பவும் தேர்தல் நடத்தல. கேட்டா 1 நேஷன் 1 எலெக்ஷன். ஆனா ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் மக்களவை தேர்தல் நடக்கும், சட்டமன்றத்துக்கு தேர்தலே நடக்காதாகவே. இதெல்லாம் பத்தி பேசாதீங்க. நான் கேரளா பத்தி சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இதுல ஒண்ணும் ரகசியம் ஒண்ணும் கிடையாது. போன தேர்தல் மாதிரிதான் இந்த தேர்தல் அப்படித்தான். அங்கே பிரதான கட்சிகள் என்பது மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது முன்னணி, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி. இது 2 கடையில தான் போட்டி. இந்த போட்டி அவசியம். இந்த போட்டியை கண்டுதான் இப்ப பாஜக நண்பர்கள்லாம் துடிக்கிறாங்க. ஏன் துடிக்கிறாங்க தெரியுமா? இவங்க போட்டி போட்டா நாம அதுல நசுக்கி போயிருவோம். போன தடவை ஒரு சீட்டு கூட கிடைக்கல, இந்த தடவை ஒரு சீட்டு கூட கிடைக்காது கேரளாவுல. எங்களுடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, ராமையா இங்க போட்டி தான். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு அழகா, பாஜகவுக்கு 2வது இடம் கூட கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை, ஆகவேதான் இங்கே போட்டி. அதே நேரத்துல மற்ற இடங்களில் எல்லாம் பழைய மாநிலங்கள்ல ஒப்பந்தம் இருக்கு, சில மாநிலங்கள்ல ஆகல. எங்க கட்சி தெளிவா அறிவிச்சிருக்குது, நாங்க போட்டியிடுகிற இடங்களை தவிர இதர இடங்களில் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தான் எங்கள் ஆதரவு, தான் எங்கள் ஆதரவு தெளிவா சொல்லியிருக்கோம். இல்ல கண்டிப்பா அதுல வேற வேற மாநிலத்துல வேற வேற கூட்டணி வச்சிருக்கீங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க காங்கிரஸ் எதிர்த்து ஏன் போட்டிடுறீங்கிறத தாண்டி நீங்க ராகுல் காந்தி எதிர்த்தே போட்டிடும் போதுதான் அந்த கேள்வி வருது. அவர் போட்டிட்டா எதிர்த்துதான் போட்டிட்டாங்க சகோதரி. ஆமா, இல்ல அப்ப நீங்க அவரை சார் அவரை பிரதமர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு நீங்க சொல்றீங்க சார், அவர் அடுத்த பிரதமராக போறாருன்னு. ஆனா அவரை எதிர்த்து உங்க கூட்டணி கட்சி தலைவர் எடுத்து நீங்க போட்டிடுறீங்களா? அந்த மட்டும் தான் கான்ஃபிளிக்ட் கேள்வி வருது. இல்ல சகோதரி, தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க. தான் பிரதமர் வேட்பாளர் என்று ராகுலும் சொல்லவில்லை, காங்கிரசும் இதுகாரும் சொல்லவில்லை. நீங்களா இதயத்துல்லா சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரர்களும் சொல்லுவாங்க. அவங்க உரிமைங்க. அகில இந்திய அளவுல ஏன் சொல்லல? தெளிவா அகில இந்திய தலைமை தெளிவா இருக்காது. ரொம்ப நல்ல நிலைப்பாடு. ஐயா முடிவு வரட்டும், தேர்தல் முடிவு வரப்போகுது. பாஜக படுதோல்வி அடைய போகுது. அதனால இவ்வளவு புலம்பல். எங்கேயாவது அவர் நேர்மையாக சரியாக பேசி இருக்கிறாரா? ஆகவே இந்த பேச்சுக்கள் எல்லாம் வச்செல்லாம் போட்டு ஒண்ணு குழப்ப வேண்டியது இல்லை. ஒரே ஒரு பதில், 30 செகண்ட்ஸ். அருண் ஐயா அவர்கள் போன டைம் கேரளால பிஜேபி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சது. இந்த முறை கேரளாவில் கம்யூனிஸ்ட் விட பாஜக அதிக எம்பி தொகுதிகளை வெல்லும். இந்த விவாத களத்திலே நம்ம அதை பத்தி விவாதிக்கிறோம். போன தடவை மாதிரி இந்த தடவையும் ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்காது என்பது சர்வ நிச்சயம். சரி, ரொம்ப வேதனையா படிச்ச ஒரு நல்ல ஜோக்கு. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சண்டை போட்டுப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து
வெஸ்ட் பெங்காலில் போய் மமதா கிட்ட சண்டை போடுவாங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து மோடி கிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற, அதாவது பேஸ்மெண்ட்டே வீக் குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வேதனையா இருந்தது. இருந்தாலும் சொல்றேன், காங்கிரஸ் ஆண்ட லட்சணம். சந்திரசேகர் வந்து தங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் விற்க வேண்டிய அவசியம் வந்தது. அதுதான் இந்த நாட்டின் காங்கிரஸ் தான். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறீங்க இல்லையா, நரசிம்மராவும் நீங்க கேலி பேசிய மன்மோகன் சிங் தான் மீட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது உலக அளவுல தெரிஞ்ச ஒரு விஷயம். தாலிக்கு தங்கம்ங்கிறது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 கோடி பெண்கள், அதுல கிட்டத்தட்ட 40 கோடி இல்லத்தரசிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விலை ஏறுவதால் அவங்க எப்போதுமே சேமித்து வைக்கக்கூடிய அந்த தாலியின் மதிப்புன்னு இருக்கு பாருங்க, அது ஏறும். அவங்க அதை விற்கவும் போறதில்லை, எதுவும் பண்ண போறதில்லை. அவங்க வந்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இன்இக்வாலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க வந்து பெண்களோட தாலியோட போய் ஒப்பிட்டா என்ன லாஜிக்? நான் என்ன பேசினேங்கிறத நீங்க திரும்ப ஒரு முறை ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ணனையா நான் பேசி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் இத்தனை பவுன் தங்கம் என்பது தெளிவாக இருக்கு. அதனாலதான் நம்ம ரெசெஷன் எல்லாம் தாண்டி இந்தியா வந்து மேல வந்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. விலைவாசி உயர்வை பற்றி நீங்க பேசுறதா இருந்ததுன்னா, 12 கோடி இல்லத்தில் மண்ணெண்ணெய் கெரசின் இல்லாமல் கேஸ் என்பது இந்தியாவில் வந்ததுங்கிறது மோடி ஐயாவுடைய இந்த காலகட்டத்தில் தான். அதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு விலை கொடுத்துட்டு போயிடுறாங்க, ரீஃபில் வாங்க காசு இல்லைங்கிறாங்க. இங்க பாருங்க, கேஸோடைய சேல் என்னங்கிறது வந்து அறிவிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான். சாதாரணமாகவே உங்க கேஸ் ஏஜென்சிக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்க என்ன விற்குது என்ன பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஏன் குறைஞ்சிருக்குன்னா, ஐயா நான் பேசி முடிச்சிடுறேன் ஐயா. சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, கேஸ் மானியத்தை வங்கியில போறீங்களா, எல்லாரும் வங்கி கணக்கு தொகை சொன்னீங்கல்ல, என்னாச்சு? கேஸ்ல கேஸ் மானியம் வங்கியில போறேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் ஐயா. மானியம் விஷயத்துல முதல்ல கொடுத்தது இப்ப வரலைங்கிறது உண்மை. அதுக்கு ஒரு காரணம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரை வேண்டுமானாலும் கேளுங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தால் அவர்களுக்கு வருவதில்லை, 10 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு வருவதில் தடை இல்லை. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ மோடி ஐயா 20 ரூபாய் 30 ரூபாய் வருது. இல்ல நான் சொல்றது மானியம் 20 ரூபாய் 10 ரூபாங்கிறது 10 லட்சம் இருக்கிறவங்களுக்கும் வருது. நான் சொல்ற உண்மையான மானியத்தை பத்தி சொல்றேன். இப்ப ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடும்போது மோடி ஐயா பேசுறது 2-3 விஷயம் தான். ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுது, அங்கே செல்லுபடியாகின்ற ஒரே பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் தான் கெத்தா சொல்றாரு. அதோட இல்லாம அவர் பேசும்போது ரொம்ப தெளிவா அதிரஞ்சன் சௌத்ரி வந்து இப்போ பேசுறாரு கல்கட்டால. என்ன பேசுறாருன்னா, ஐயா முடிச்சு 2 பாயிண்ட் தான் அவர் சொன்னார் இல்லையா, வாக்கு கேட்கிறோம் ஐயா, பிஜேபிக்கு கூட ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் அப்படி சொல்றாரு, போடுங்க ஆனா இங்க போட்டாதீங்கிறாரு. இந்த மாதிரியான குழப்பத்தெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஐயா, ஒரு நாட்டுல ஒரு ஜனநாயகவாதி ஆக்டோபஸா கூட இருக்கலாம், ஆனா ஷேர் ஓட்டோக்காக ஏந்திட்டு 40 சீட்டு 50 சீட்டு ஆக்குங்க அப்படின்னு கேட்க கூடாது. அந்த நிலைமைக்கு காங்கிரஸ் வந்தது வருத்தமா தான் இருக்கு. ஓகே ஓகே, நிகழ்ச்சி முடிக்கணும். எல்லாருக்குமான இறுதி வாய்ப்பு 10 வினாடிகள். ஒரு வரி தான், திரு இதயத்துல்லா, ஒரே வரி. நேற்று சுப்பிரமணிய சாமி பாஜக தலைவர் பேசியது எந்த வளர்ச்சியும் கிடையாது, பொருளாதாரம் மோசமா போச்சு, ஏற்றுமதி குறைஞ்சு போச்சு சொன்னது மட்டுமல்ல, இப்ப வந்திருக்க புள்ளி விவரம் இந்த கடந்த 3 வருஷங்களாக 1 லட்சம் கோடி இதே ஒரு வரி தான் முடிஞ்சு போச்சு. இல்ல ஓகே, thank you திரு ரவிச்சந்திரன். இதா இருந்தா ஒரே வரி, 2 வரி தான். பாகிஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்று துவா செய்கிறார்கள். இன்னைக்கு மோடி சொல்லிருக்காரு. நாளைக்கு பேசுவோம். கூடவே என்ன தெரியுமா சொல்றாரு, மே ஜுக்தி நஹி மே ருக்தி நஹி, நான் நிக்கவும் மாட்டேன் நான் பதுங்கவும் மாட்டேன். ஆனா ராகுல் காந்தி ஐயா நிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேற. தோற்றாங்கன்றதுக்கு இந்த விவாதமே சாட்சி. அருணன் ஐயா 1000 ரூபாய்க்கு கேஸ் விக்கிறாங்க, 12 கோடி ஏழைகள் இன்னைக்கு 600 ரூபாய்க்கு தான் கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் 818 ரூபாய்க்கு தான் கேஸ் வாங்குறாங்க. 1000 ரூபாய்னு போய் சொல்றதுல நீங்கள் நேர்மை இல்லாத அரசியல் கட்சி, நேர்மை இல்லாத அரசியல்வாதிகள் என்று மக்களுக்கு தெரிகிறது. Thank you திரு அருணன். 10 seconds ஒரே வரி. ஹலோ நான் தானா? எஸ் சார், நீங்க தான். அதாவது வந்து நாங்களே வந்து இங்க வரும்போது எல்லா வீடும் பக்கத்துல பாக்குறோம். ஐயா 900 ரூபாய் தான் கொடுக்கறோம், அப்புறம் தனியா கொடுக்கறது அதுக்குள்ள கூட போகல. ரூபாய் தான் கேஸ் விலை. ஓபன் டிவில ஓபன் சேலஞ்ச் கொடுக்கறேன், இப்ப புக் பண்ணலாமா? தந்தி டிவி ஆங்கர் புக் பண்ண சொல்லலாமா? 818 ரூபாய் கேஸ் விலை, 12 கோடி ஏழைகளுக்கு 618 ரூபாய். ஆகையால் பொய் தகவல்களை சொல்ல வேண்டாம்.
திரு அருண் ஐயா, முடிங்க. ஐயா. திரு அருண். இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எங்க நேரடியா நாங்க கொடுத்து பாக்குறோமே, இதுக்கு போய் பத்திரிகையை பார்க்கணும். அந்த ஏமாத்துறாங்க சார். கண்டுபிடிங்க. Please, time இல்ல, time இல்ல. ரைட் அது நீங்க ஏமாத்துறதுக்கு பணம் தந்து மோடி தான். இல்ல நான் சொல்ற மெயின் பாயிண்ட், அமைதியை ரேபர் அலி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில முந்தைய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம், இப்பொழுது சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. 2 கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருக்கின்றன. இது ஒரு மகத்தான உத்வேகத்தை அங்கே தந்திருக்கிறது. ஆகவே உத்தரப்பிரதேசத்திலும் இந்தியா கூட்டணி வெல்லும். ஒரு Thank you. நிகழ்ச்சியை thank you. Sorry, Surya, please cooperate. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நேயர்களே. வணக்கம். Thank you.